தலைவர் பதவியிலிருந்து முன்னாள் ஜனாதிபதியை நீக்க நடவடிக்கை. ஜாலில் துர்நாற்றம் வீசிய ஆசிரியையின் வீடு. உள்ளே சென்று பார்த்தவர்களுக்கு அதிர்ச்சி. கொழும்பில் யாசகம் எடுப்பவர்களை தேடி திடீர் நடவடிக்கை. 12 மணி நேரம் மேற்பட்டு இலங்கை தொடர்ந்தும் இருளில் மூழ்கும் அபாயம். வெளியுலகத்திற்கு பகிரங்கப்படுத்தப்பட்ட இலங்கையின் ரகசியங்கள். கனடாவில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதல், 2 பரிதாபமாக பலி. கனடாவில் ஆபத்தானவர்கள் என அறிவிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த தமிழர் கைது. அரசியலமைப்பு ரீதியாக கோட்டாபயவிற்கு சலுகைகள் எதுவும் வழங்க முடியாது. முன்னாள் பிரதமர் நீதியரசர். ஜனாதிபதி மாளிகை தனியார் சொத்தல்ல, இலங்கை மக்களின் அடையாளம். வீடியோ காட்சிகளை காண்பித்து ரகசிய இடங்களையும் உலகிற்கு பகிரங்கப்படுத்தப்பட்டது என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை கூறினார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், காலிமுகத்திடல் போராட்டம் மிகவும் அழகான போராட்டம். அந்த போராட்டத்தின் நோக்கம் ஒரு பிரிவினருடையது அல்ல. அதற்கு பல அரசியல் கட்சிகள், வர்த்தகர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் அனைத்து சக்திகளும் ஒரே நோக்கத்திற்காக ஒன்றிணைந்ததை காண முடிந்தது. அந்த நோக்கத்திற்காக செயல்பட்ட மக்கள் பிரிவினருக்கு பல தலைமைகள் காணப்பட்டன. இறுதியில் தவறான இடத்திற்கு பயணித்தார்கள். இலங்கை சர்வதேசத்தின் பார்வைக்கு மோசமான நாடாகியது. ஒரு சிறு பிரிவினரை அதற்காக செயல்பட்டார்கள். ஜனாதிபதி மாளிகை தனியார் சொத்தல்ல, இலங்கை மக்களின் அடையாளம். வீடியோ காட்சிகளை காண்பித்து ரகசிய இடங்களையும் உலகிற்கு பகிரங்கமாக்கினார்கள். அரசு தலைவர்கள் ஒரு நாட்டிற்கு விஜயம் செய்யும் போது தங்களுடைய தலைவர்களுக்கு பாதுகாப்பு உள்ளதா என ஆராய்வார்கள். ஆனால் இலங்கை உலகின் முன்னால் சிறுமைப்படுத்தப்பட்டது. நாம் மக்களின் நியாயமான கோரிக்கைகளை எதிர்ப்பவர்கள் அல்ல. அதன் பின்னால் மறைந்து நாட்டின் அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஜனநாயகத்திற்கு எதிராக பாசிசவாதத்தை விதைப்பவர்களை புனர்வாழ்வு செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். கனடாவில் கொலை குற்றத்துடன் தொடர்புடையவர் என கூறப்படும் தமிழர் ஒருவரை அந்நாட்டு போலீசார் கைது செய்துள்ளனர். ஆபத்தானவர் என்று அறிவிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த 34 வயதான சதீஷ்குமார் ராயரத்னம் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த சனிக்கிழமை காலை 11:40 மணியளவில் கிளென் எவரெஸ்ட் வீதி மற்றும் கிங்ஸ்டன் வீதி பகுதியில் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டதாக வெளியான தகவலை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டனர். இதன்போது அங்கு கத்தியால் குத்தப்பட்டு ஆபத்தான நிலையில் இருந்த நபர் ஒருவரை மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். எனினும் அந்த நபர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் டொரண்டோவை சேர்ந்த 38 வயதான லியோன் ட்ரையல் என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் சதீஷ்குமார் ராயரத்னம் என்ற சந்தேக நபருக்கு கனடா முழுவதும் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் குறித்த நபர் ஆபத்தானவர் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வியாழனன்று ராயரத்னம் கைது செய்யப்பட்டதாகவும் 2ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டில் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து தொடர் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வீதிகளில் யாசகம் எடுப்பவர்களை தேடும் விசேட நடவடிக்கை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். கொழும்பில் வீதிகளிலும் வீதி சமிக்ஞை விளக்குகளுக்கு அருகிலும் புனித ஸ்தலங்களுக்கு அருகிலும் யாசகம் எடுப்பவர்களை தேடும் நோக்கில் இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு யாசகம் எடுப்பவர்கள் பல்வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசாரும் சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பணியகமும் ஒன்றிணைந்து கொழும்பில் இந்த தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். அத்துடன் கிருளப்பனை, நாரகேன்பிட்டி, ராஜகிரிய, பொரலை, பத்திரமுல்லை மற்றும் தியத்தோயன போன்ற பிரதேசங்களில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குழந்தைகள் மற்றும் பாடசாலை செல்லும் சிறுவர்களையும் பாதுகாப்பற்ற முறையில் ஈடுபடுத்தி வீதிகளில் யாசகம் எடுப்பவர்களை போலீசார் கைது செய்துள்ளதுடன் இந்த தேடுதலின் போது பலர் தப்பி ஓடியுள்ளனர். இந்த யாசகர்களை கைது செய்ய போலீசார் பெரும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். இதனால் அதிகாரிகளும் அவர்களால் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த தேடுதலில் 5 குழந்தைகள் மற்றும் 2 பெண்களை விசாரிக்க சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பணியக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்ததில் பலர் ஜாசகர்கள் இல்லை என்றும் பணம் சம்பாதிப்பதற்காக குழந்தைகளை இந்த நடவடிக்கையில் ஈடுபடுத்தியுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. போலீசாரால் கைது செய்யப்பட்ட சிறுவர்கள் சிறுவர் பராமரிப்பு இல்லத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் 2 பெண்களும் அழுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். கனடாவில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக டொரண்டோ போலீசார் தெரிவித்துள்ளனர். நோர்ஜோக்கில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மதியம் 3:30 மணியளவில் பர்தர் ஸ்ட்ரீட் மற்றும் எலஸ்லை அவென்யூ ஆகிய இடங்களில் ஏற்பட்ட தகராறில் ஆணொருவர் ஒரு பெண்ணை கத்தியால் குத்தியதாக போலீசார் முன்னதாக தெரிவித்திருந்தனர். அவர்களில் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. சிறு காயங்களுக்குள்ளான 3வது நபரே இந்த சம்பவத்தின் சந்தேக நபர் என தற்போது போலீசார் தெரிவித்துள்ளனர்.
குறித்த நபர் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பில் வேறு சந்தேக நபர்கள் தேடப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விசாரணைக்காக அப்பகுதி மூடப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். உயிரிழந்த 2 நபர்களும் சந்தேக நபர்களும் ஒருவருக்கொருவர் தெரிந்தவர்கள். எனினும் அவர்களின் உறவு அல்லது சாத்தியமான நோக்கத்தை அதிகாரிகள் விவரிக்கவில்லை. பர்தர் ஸ்ட்ரீட் சில மணி நேரங்களுக்கு மூடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். அரசியலமைப்பு ரீதியாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள சலுகைகள் எதுவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு இல்லை என முன்னாள் பிரதம நீதியரசர் சரத் என் சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். கோட்டாபய ராஜபக்ச தனது பதவிக்காலம் முடிந்து ஓய்வு பெற்ற ஜனாதிபதி அல்ல. அவர் சேவையிலிருந்து விலக்கிய ஜனாதிபதி என முன்னாள் பிரதம நீதியரசர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு சேவையிலிருந்து விலக்கிய ஜனாதிபதி ஒருவருக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள சலுகைகள் எதுவும் கிடையாது என முன்னாள் பிரதம நீதியரசர் கருத்து தெரிவித்துள்ளார். இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ இல்லங்கள் உள்ளிட்ட எந்த ஒரு சிறப்புரிமையும் கோட்டாபய ராஜபக்சவிற்கு இல்லை என சரத் என் சில்வா குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் முன்னாள் ஜனாதிபதிக்கும் இடையில் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் போது ஜனாதிபதி இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. அடுத்த ஆண்டு போதிய நிலக்கரி மற்றும் நீர் தட்டுப்பாடு ஏற்படும் பட்சத்தில் 12 முதல் 13 மணி நேரம் வரை மின்வெட்டு ஏற்படும் என பொது பயன்பாடுகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலைமையை தடுக்க அதிகாரிகள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜானக ரட்நாயக்க கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் மேலும் 300 மெகாவாட் மின் உற்பத்தி நிலையம் தேசிய அமைப்பில் சேர்க்க தயாராக உள்ளது. ஆனால் தேவையான எரிபொருளை வழங்குவதில் சிக்கல் ஏற்படுமா என்பது சந்தேகம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஆண்டிலும் எரிசக்தி நெருக்கடி ஏற்படும் நிலை காணப்படுவதால் எரிபொருளை கொள்வனவு செய்வது பெரும் சவாலாக இருக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை நீக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அரசியலில் முன்னாள் பலம் வாய்ந்தவர் மற்றும் தற்போது ஆளும் கட்சியில் உள்ள பலம் வாய்ந்த ஒருவரின் அனுசரணையுடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்சி அரசியலமைப்பில் உள்ள சரத்தின் அடிப்படையில் திரு மைத்ரிபால சிறிசேனவை கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து நீக்குவதே அவர்களின் திட்டம் என்று கூறுகின்றார். கட்சியிலிருந்து ஒருவர் தலைவரானால் அவரே கட்சியின் அதிகாரப்பூர்வ தலைவராக வருவார் என்று கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் திரு மைத்ரிபால சிறிசேனவிற்கு எதிராக ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த வழக்கில் சாதகமான சூழ்நிலை உருவாக்கும் பட்சத்தில் தற்காலிக தலைவராக மகிந்த அமரவீரவை நியமிப்பது அவர்களது திட்டம் என்று கூறப்படுகிறது. ஜாழ் உரிம்பராயில் தனிமையில் வாழ்ந்த ஓய்வு நிலை ஆசிரியை ஒருவர் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் வீட்டில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் உரும்புராய் சைவ தமிழ் வித்தியாசாலை ஓய்வு நிலை ஆசிரியரான எஸ் செல்வராணி என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். ஆசிரியையின் வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசிய நிலையில் வீட்டில் சென்று பார்த்தபோதே குறித்த ஆசிரியை உயிரிழந்த நிலையில் காணப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதோடு அவரது கழுத்து வெட்டப்பட்டுள்ளதாகவும் கூறப்படும் நிலையில் திருட்டு நோக்கத்திற்காக ஆசிரியை கொல்லப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.